மதுரை மாவட்டம் பரவை பகுதியில் ஏற்கனவே தந்தை இறந்துவிட்ட நிலையில் மனநலம் பாதிக்கப்பட்ட தாயும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சூழலில் 10ஆம் வகுப்பு மாணவன் பொதுத் தேர்வு எழுதியுள்ளார். தாய் செல்வி தேனியில் உள்ள மனநல காப்பகத்தில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தனது உறவினர்களின் மூலம் சிறுவன் சந்திரன் விடுதியில் தங்கி பள்ளியில் படித்து வந்துள்ளார். இந்நிலையில் தாய் இறந்த செய்தி கேட்ட சந்திரன் தனது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிவிட்டு உறவினர்களுடன் தேனி அரசு மருத்துவமனைக்கு வந்தார். பிறகு தாயின் உடலை பெற்றுக்கொண்டு அடக்கம் செய்ய சொந்த ஊருக்கு புறப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை அரசினர் சித்த மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்கள் மீது அவதூறு பரப்பும் விதமாக செயல்படும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி 100க்கும் மேற்பட்ட இறுதி ஆண்டு மாணவர்கள் கல்லூரி வாயிலில் அமர்ந்து திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேராசிரியர்கள் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளிப்பதாக தமிழக முதலமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உட்பட முக்கிய அதிகாரிகளுக்கு இறுதி ஆண்டு மாணவர்கள் என்ற பெயரில் கடிதம் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் இதுபோன்று பேராசிரியர்கள் மீது அவதூறு பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இறுதி ஆண்டு மாணவர்கள் கல்லூரி வாயில் முன்பு அமர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.